புதிதாக நியமிக்கப்பட்ட காவல் ஆணையரோடு சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். புதிதாக நியமிக்கப்பட்ட சென்னை காவல் ஆணையர் அருண் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு தொடர்பாக முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளோடு என்ன மாதிரியான ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு? விவரங்கள் என்ன? நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் உள்துறை செயலாளர் அமுதா ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். அந்த உத்தரவில் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராயரத்தோர் மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக சென்னை மாநகர காவல் ஆணையராக கூடுதல் டிஜிபி அருண் நியமிக்கப்பட்டார். அதே போன்று சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநராக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட இந்த காவல்துறை அதிகாரிகளுடன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி சங்கர் ஜிவால், புதிதாக நியமிக்கப்பட்ட டேவிட்சன் தேவாசீர்வாதம், சென்னை மாநகர காவல் ஆணையர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் உளவுத்துறை அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு நிலைமை எவ்வாறு உள்ளது, அவற்றில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு விரிவான உத்தரவுகளை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற அந்த பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக செயல்பட்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்தது. அதனைத் தொடர்ந்து இந்த காவல்துறை அதிகாரிகளின் மாற்றமும் நடைபெற்றது. இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பகுஜன் சமாஜ் தலைவர் அவர் வீட்டிற்கு சென்று அவர் மனைவிக்கு ஆறுதலும் தெரிவித்தார். இந்நிலையில் இது போன்ற ஒரு முக்கியமான கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் நடத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை உயர் அதிகாரிகளுக்கு, அதாவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பராமரிப்பு தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை அந்த புதிதாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.